ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹீலுக்ஸ் குக்கரில் எப்படி ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம 3 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு 3 கப்ஸ் வாட்டர், அதாவது 1 கப் ரைஸ்க்கு 3 கப்ஸ் வாட்டர் நல்லா குழஞ்சு வரக்கூடிய கரெக்டான ஸ்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட நான் ஏற்கனவே 1 கப் ரைஸும் கொஞ்சமாக தால் மட்டும் சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்த ரைஸையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம டூவில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 16 ரெகுலரில் கொஞ்சம் கீ விட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் உடச்ச கேஷ்யூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேஷ்யூ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கீ கூடயே நம்ம கொஞ்சமாக கட் பண்ண கோகோனட் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த லிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கும். ஸோ நம்ம இதை இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸையும் தாலையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம 1.25 கப் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கீயும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ, கோகோனட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளோட பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டோ ப்ரெஷர் குக்கர் கம்மியான டைமில் கம்மியான அளவுக்கு கீ யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான பொங்கல் பண்ணுறதுக்கு வேணுமா? அப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.